Hi friends, welcome to SRIS Academy. ஹிஸ்ட்ரிக்கான ஃபுல் ரிவிஷனாக ஒரு 700 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 350 கொஷின்ஸ் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தாச்சு. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஷின் நம்பர் 351. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சனின் இயற்பெயர் ராம்தானு பாண்டே. 352. பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் பாபர். 353. உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் நூர்ஜஹான். 354. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா. 355. மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்டிகாட் போரில் முகலாய படையை வழிநடத்தியவர் மான்சிங். 356. ஷெர்ஷாவின் இயற்பெயர் பரித். 357. ஹுமாயூன் டெல்லியில் உருவாக்கிய புதிய நகரம் தீன்பனா. 358. சௌசா போரில் தன்னுயிரை காத்துக்கொள்ள ஹுமாயூன் நீந்தி கடந்த நதி எது? கங்கை. 359. அவுரங்கசீப் இறந்ததன் காரணம் புற்றுநோய். 360. எம் மசூதியின் நுழைவாயில் புலந்தர் வாசா எனப்படுகிறது. 176 அடி. ஜும்மா மசூதி. 361. யார் கட்டிய கல்லறையே முதலில் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர்கள் கட்டிய முதல் கட்டிடமாகும்? ஜஹாங்கீர். 362. ஜஹாங்கீர், ஷாஜகான் ஆகியோர் உருவாக்கிய தோட்டங்கள் ஷாலிமர் தோட்டங்கள். 363. அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஸ் ஆகியோர் எழுதிய பாதுஷா நாமா யாருடைய வரலாற்றை குறிக்கிறது? ஷாஜகான். 364. ஷாஜகான் நாமாவை இயற்றியவர் இனாயத் கான். 365. பாபர் துருக்கியில் எழுதிய தனது சுயசரிதையை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் ரஹீம் இ கானி கனான். 366. முகலாய வம்சத்தில் கடைசி வலிமை வாய்ந்த அரசராக கருதப்படுபவர் அவுரங்கசீப். 367. அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி ராஜா மான்சிங் யாருடைய மகன்? ராஜா பகவந்தாஸ். 368. அக்பர் பரப்புரை செய்த தத்துவம் சுல் இ குல் என்பதன் பொருள் அனைவருக்கும் அமைதி. 369. 1615 சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்ள ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றவர் சர் தாமஸ் ரோ. 370. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் காக்ரா போர். 371. காக்ரா எந்த ஆற்றின் துணை நதியாகும்? கங்கை. 372. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான். 373. சாம்பாஜியை சித்திரவதை செய்தவர் அவுரங்கசீப். 374. உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? யமுனை. 375. கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே முதலில் கண்டறிந்த அரசர் அக்பர். 376. ஜஹாங்கீரின் இயற்பெயர் சலீம். 377. ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். 378. ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். 379. இந்தியாவில் நடைபெற்ற போர்களில் முதல் முறையாக பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர். 380. பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாரா ஷூகோ. 381. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி யாருடைய சமகாலத்தவர்? ஷாஜகான். 382. முகலாயர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் மீர் பாக்ஷி என்று அழைக்கப்பட்டார்? இராணுவத்துறை. 383. யாருடைய காலத்தில் நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட பாரசீக சக்கரம் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாபர். 384. சீக்கியர்களுக்கு அமிர்தசரஸ் கோயில் கட்டுவதற்கு நிலத்தை தானமாக வழங்கியவர் அக்பர்.
385 முகலாயர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் நீலம் மற்றும் சிவப்பு. 386 அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியங்கள், தோட்டங்கள், மலர்கள் இவற்றின் மீது அதிக ஈடுபாடு காட்டிய அரசர் ஜஹாங்கீர். 387 முகலாயர் காலத்தில் நீதி சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஜஹாங்கீர். 388 அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் யார் அறிமுகம் செய்த நில நிர்வாக முறையை பின்பற்றினார்? சிர்ஷா. 389 சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்? 1627. 390 சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ். 391 சிவாஜியின் பாதுகாவலராக இருந்த தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்திய ஆண்டு 1647. 392 சிவாஜி பின்பற்றிய போர் முறை கொரில்லா போர் முறை. 393 மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? பேஷ்வா. 394 சாம்பாஜியின் மீது ஆதிக்கம் செலுத்திய குரு கவி கலாஷ். 395 சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட் படை. 396 குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க அவர்களுக்கு எதிராக போர் அறிவித்தவர் பாஜிராவ். 397 மகாராஷ்டிராவில் பரவிய எந்த இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது? பக்தி இயக்கம். 398 பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காம விஸ்தார். 399 மராத்தியர்கள் குறுகிய கால பேரரசு 1761 ஆண்டு எந்த இடத்தில் சோகமாய் முடிந்தது? பானிபட். 400 அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த். 1 பக்தி இயக்க பெரியோர்கள் துக்காராம், ஏக்நாத், ராம்தாஸ். 402 சிவாஜியின் தாய் ஜியூஜாபாய் எந்த கதைகளை கூறி அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார்? ராமாயணம் மற்றும் மகாபாரதம். 403 கோண்டவானா கோட்டை எதன் அருகே காணப்படும் இடம்? பூனே. 404 டேஷ் படை வீரர்களே சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தனர்? மாவலி காலாட்படை வீரர்கள். 405 ஜாவலியை சிவாஜி யாரிடமிருந்து கைப்பற்றினார்? சந்திரராவ். 406 முகலாய படை தளபதியும் அவுரங்கசீப்பின் மாமனாருமான யாரை காயப்படுத்தி சிவாஜி துரத்தியடித்தார்? செய்ஸ்டகான். 407 அரபிக்கடலில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகம் சூரத். 408 சிவாஜியை அழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் எந்த ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்டது? ராஜா ஜெய்சிங். 409 சிவாஜி மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு 1674. 410 சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டும் விழா எந்த கோட்டையில் சிறப்பாக நடைபெற்றது? ரேகர். 411 சத்ரபதி என்பது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருதம். 412 சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? 3. 413 நான்கில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணம் சவுத். 414 10ல் ஒரு பங்கு அரசர்கான கட்டணம் சர்தேஸ்முகி. 415 மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவர் இவ்வாறு அழைக்கப்பட்டார் பட்டீல். 416 கிராம தலைவர் தனக்கு உதவியாக ஒரு கணக்கரும் எந்த பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினார்? குல்கர்னி. 417 சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு என்ன பெயரிட்டார்? அஷ்டபிரதான். 418 சிவாஜி முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றிய கோட்டை புரந்தர் கோட்டை. 419 சத்ரபதி என்ற சொல்லின் பொருள் அரசன் அல்லது பேரரசன். 420 சத்ரா என்பதன் பொருள் குடை. 421 பதி என்பதன் பொருள் தலைவன் அல்லது பிரபு. 422 சிவாஜியின் பேரன் யார்? ஷாஹு மகாராஜா. 423
ஷாஹு என்பதன் பொருள் நேர்மையானவர். 424. மராத்தியர்கள் பேரரசு வீழ்ச்சியடைய காரணமாக இருந்த போர். 3ஆம் பானிபட் போர் 1761. 425. கிபி 1761ஆம் ஆண்டு நடைபெற்ற 3ஆம் பானிபட் போர் தீர்மானித்தது பீரங்கி படைகள். 426. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஜூன் 11, 1665. 427. தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்தியவர் வெங்கோஜி. 428. தன்வந்திரி மஹால் என்னும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் 2ஆம் சரபோஜி. 429. 1659 பீஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் சிவாஜி. 430. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை சூரத். 431. மராட்டிய ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது? நிலம். 432. எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? கிபி 1713. 433. சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் நாக்பூரின் போன்ஸ்லே. 434. சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் ராம்தாஸ். 435. சிவாஜியின் அஷ்டபிரதானில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் நியாயதீஸ். 436. சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் சாம்பாஜி. 437. 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராத்திய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் மாதவ் ராவ். 438. பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் பாஜிராவ். 439. சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களுடன் சென்று முகலாய படையை தாக்கினார்? 400. 440. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தது? அகமது ஷா அப்தலி. 441. மாவல் என்பதன் பொருள் சூரியன் மறையும் பகுதி. 442. 2ஆம் சரபோஜி யாரிடம் கல்வி பயின்றார்? ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ். 443. சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய அழகின் படைத்தலைவராக இருந்தவர் நாயக். 444. 2வது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. 445. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசர் தன்மையோடு அலங்கரிக்கவில்லை என்று பிஷப் ஹீபர் யாரை பற்றி கூறுகிறார்? 2ஆம் சரபோஜி. 446. சரஸ்வதி மஹால் யாரால் கட்டப்பட்டது? நாயக்கர்கள். 447. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க 2ஆம் சரபோஜியால் கட்டப்பட்டது தன்வந்திரி மஹால். 448. கோஹினூர் வைரம் மற்றும் மயிலாசனம் ஆகியவற்றை சூறையாடியவர் நாதிர் ஷா. 449. பொதுப்பணம் தவறாக கையாளப்படுவதை தடுக்க மராத்திய அரசு பெரும் தொகையை எந்த பெயரில் முன்பணமாக மம்லத்தார்கள் மற்றும் இதர அதிகாரிகளிடமிருந்து வசூலித்தது? ரசத். 450. முதலாம் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை. 451. மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? கொங்கணம். 452. மராத்தியர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த இடம் செஞ்சி. 453. மராத்தியர் ஆட்சியில் மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக எத்தனை சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டு பணமாகவோ அல்லது பொருளாகவோ செலுத்தப்பட்டது? 30%. 454. தமிழ்நாட்டின் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் 2ஆம் சரபோஜி. 455. யாருடைய காலத்தில் நோயாளிகளின் ஆவணங்களை பராமரிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? 2ஆம் சரபோஜி. 456. சிவாஜியின் நில வருவாய் சீர்திருத்தம் அகமது நகரில் யார் பின்பற்றிய முறையை அடிப்படையாக கொண்டது? மாலிக் ஆம்பர். 457. பேஷ்வாக்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர்
பாலாஜி விஸ்வநாத். 458. பஞ்சாபில் உள்ள அட்டாக் கோட்டையை கட்டியவர் பாலாஜி பாஜிராவ். 459. பேஷ்வாக்களின் ஆட்சி காலத்தில் தங்கத்தை பரிசோதிப்பவர் இவ்வாறு அழைக்கப்பட்டார் போர்த்தார். 416. பேஷ்வாக்களின் வரிசையில் கடைசி பேஷ்வாவாக செயல்பட்டவர் இரண்டாம் பாஜிராவ். 461. சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே. 462. அகமது நகர் மற்றும் பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஷாஜி போன்ஸ்லே. 463. யாரின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாயர் அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார் ராஜா ஜெய்சிங். 464. சாம்பாஜி யாரால் கொல்லப்பட்டார் அவுரங்கசீப். 465. வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கியவர் பாலாஜி விஸ்வநாத். 466. உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார் ஷாகு. 467. பாஜிராவை அடுத்து பேஷ்வாவாக பணியமர்த்தியவர் ஷாஹு. 468. நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் எங்கே மையப்படுத்தினார் புனே. 469. சிவாஜி சூரத் நகரை எந்த ஆண்டு இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்தினார் 1670. 470. ஃபெராரில் சிவாஜி மீது கோபம் கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாகிர் நிலத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டவர் அவுரங்கசீப். 471. மேற்கு கரையோரத்தில் அதிகாரம் படைத்த கடற்படை தளபதி கானோஜி ஆங்கிரே. 472. பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி திரிம்பக் ராவ். 473. சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்ஹாப்பூரின் சாம்பாஜிக்கு எந்த ஆண்டு வார்னா ஒப்பந்தத்தின்படி நெருக்கடி கொடுக்கப்பட்டது 1731. 474. நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் பாலாஜி பாஜிராவ். 475. சிவாஜி எங்கு பிறந்தார் ஜுன்னார் சிவனேர். 476. சிவாஜியின் தலைநகரமாக விளங்கியது ரெய்கார். 477. சிவாஜியின் தந்தையை சிறையில் அடைத்தவர் பீஜப்பூர் சுல்தான். 478. மலையில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் கான். 479. சிவாஜி ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைக்கப்பட்ட போது எப்படி தப்பித்தார் பலகுடையில் ஒளிந்து கொண்டு. 480. சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு எந்த கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் பன்ஹலா கோட்டை. 481. அவுரங்கசீப்பின் எந்த மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக 1689 ஆண்டு சிறைபிடிக்கப்பட்டு சாம்பாஜி கொல்லப்பட்டார் இரண்டாம் அக்பருக்கு. 482. ஷாஹு ஓய்வெடுப்பதற்காக சென்ற இடம் சதாரா. 483. நயங்கரா அமைப்பை தமிழகத்தில் உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர். 484. விஜயநகர பேரரசின் தலைநகர் ஹம்பி. 485. சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர். 486. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை. 487. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருப்பாட்சராயர். 488. மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா. 489. ஆரவிடு வம்சத்தின் தலைநகரம் வெனுகொண்டா. 490. விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு என்ன பெயர் வராகன். 491. விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை யார் கவனித்தார் கவுடா. 492. வெற்றியின் நகரம் எனப்படும் விஜயநகரத்தை நிறுவியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். 493. சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர். 494. விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் மதுரா விஜயம். 495. எந்த வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர் பாமினி. 496. கிருஷ்ணதேவராயரால் மீண்டும் அரியணையில் அமர வைக்கப்பட்ட பாமினி சுல்தான் முகமது ஷாம். 497. கிருஷ்ணதேவராயரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நாடக நூல் ஜாம்பவதி கல்யாணம். 498. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார் குல்பர்கா. 499. பாமினி அரசு எந்த பகுதியில் பரவியிருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும். 500. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565.
501 விஜயநகரம் என்று அழைக்கப்படுவதற்கு முன் அந்த நகரம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வித்யாநகர். 502 கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த 8 இலக்கிய மேதைகள் இவ்வாறு அழைக்கப்பட்டனர். அஷ்டதிக் கஜங்கள். 503 கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய இளைய சகோதரர் அச்சுத தேவராயர். 504 விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை இறங்கு வரிசையில் எழுதுக. மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள். 505 கிருஷ்ணதேவராயர் ஆமுக்தமால்யதா என்னும் காவியத்தை எந்த மொழியில் இயற்றினார்? தெலுங்கு. 506 பாண்டரங்க மகாமாத்தியம் என்ற நூலை எழுதியவர் தெனாலி ராமகிருஷ்ணா. 507 அலாவுதீன் பாமன் ஷா தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? தராப். 508 கோல்கண்டா கோட்டையின் உயரமான இடம் பாலஹிசார். 509 யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1986. 510 அலாவுதீன் ஹசன் ஷா எங்கு கல்வி கற்றார்? முல்தான். 511 உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதரசா எங்கு அமைந்துள்ளது? பீடார். 512 ஷா நாமா என்ற நூலை இயற்றியவர் பிர்தௌசி. 513 பாமினி அரசில் சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் சர்தார் இ ஜஹான். 514 ஹைதராபாத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோட்டை கோல்கொண்டா கோட்டை. 515 விஜயநகர அரசின் காலத்தில் வாசனை பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? மலபார். 516 தற்போது ஹம்பி அமைந்துள்ள இடம் கர்நாடகா. 517 மொழி தொடர்பான கட்டிடங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை கோல்கொண்டா கோட்டை. 518 பாமினி சுல்தான்களில் கணிதத்தில் பெரும் புலம்பை பெற்றவரும் உரைநடை எழுத்தாளரும் ஆனவர் முகமது கவான். 519 முகமது கவான் விஜயநகருக்கு எதிராக எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினார்? பெல்காம். 520 ஹரிஹரர் மற்றும் புக்கர் யாரிடம் பணி செய்து வந்தனர்? துக்ளக் அரசர்களிடம். 521 விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த வம்சங்கள் வரிசையாக சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு. 522 முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா. 523 குமார கம்பண்ணாவின் மனைவி கங்கா தேவி. 524 கங்கா தேவியால் எழுதப்பட்ட நூல் மதுரா விஜயம். 525 ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் முதலாம் தேவராயர். 526 சாலுவ வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சாலுவ நரசிம்மர். 527 மழைநீர் சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர். 528 தென்னிந்திய கோயில்களின் நுழைவு வாயில்களில் ராய கோபுரங்களை நிறுவியவர் கிருஷ்ணதேவராயர். 529 இளம் வயது சதாசிவராயருக்கு பஹர ஆளுநராக இருந்தவர் ராமராயர். 530 ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் தலைக்கோட்டை போர். 531 ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமலை தேவராயர். 532 போர்த்துகீசியர் கட்டுமான கலைஞர்கள் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக கூறியவர் அப்துர் ரசாக். 533 ஆமுக்தமால்யதா யாரை பற்றிய நூல்? பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவி. 534 வேலூர் கோட்டை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? விஜயநகரம். 535 சங்கம வம்சத்தின் காலம் 1336 முதல் 1485 வரை. 536 சாலுவ வம்சத்தின் காலம் 1485 முதல் 1505 வரை. 537 துளுவ வம்சத்தின் காலம் 1505 முதல் 1570 வரை. 538 ஆரவீடு வம்சத்தின் காலம் 1570 முதல் 1646 வரை. 539 அமைதியை விரும்பும் மன்னர் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் முகமது ஷா. 540 கொடூரமான மற்றும் இரக்கமற்ற ஆட்சியாளர் என்று அழைக்கப்பட்டவர் அகமது ஷா. 541 9 வயதில் சுல்தான் ஆனவர் மூன்றாம் முகமது ஷா. 542 கோல்கொண்டா கோட்டையின் உயரம் 120 மீட்டர். 543 முகமது ஷா ஒன் காலத்தில் நிதி அமைச்சராக இருந்தவர் அமீர் இ ஜும்லா. 544 கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சம். 545
அரேபியா மற்றும் ஈரானில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான குதிரைகளை இறக்குமதி செய்தவர் கிருஷ்ணதேவராயர். 546 விஜயநகர நிர்வாகத்தில் அமரநாயக்கர் முறையின் கீழ் நாயக்கர்களின் பங்கு என்ன? கோட்டை தளபதி. 547 புகழ்பெற்ற விஜய விட்டலா கோயில் எங்கு அமைந்துள்ளது? ஹம்பி. 548 வடக்கு கர்நாடகத்தில் ஜாபர் கான் தன்னை சுதந்திர அரசராக அறிவித்துக் கொண்டு தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றிய ஆண்டு 1345. 549 விஜயநகர அரசு சங்கம அரசர்களான ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோர்களால் எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது? துங்கபத்ரா. 550 பாமினி விஜயநகர அரசுகள் எந்த ஆற்றடி பகுதியை கட்டுப்படுத்துவதற்காக தங்களுக்குள் கடுமையாக போரிட்டனர்? ரெய்ச்சூர். 551 கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய தகவல்களை தரும் இலக்கியம் ராய வாசகமு. 552 தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் ஜாபர் கான். 553 சிறந்த அரசியல் விவேகியான முகமது கவான் யாருடைய காலத்தில் அமைச்சராக இருந்தார்? 3ஆம் முகமது. 554 கோல்கொண்டா கோட்டையை கட்டிய காக்கத்திய வம்சர் அரசர் யார்? ராஜா கிருஷ்ணதேவ். 555 கோல்கொண்டா கோட்டையில் யாரின் கல்லறை உள்ளது? குதுப் ஷாஹி. 556 அவுரங்கசீப் 8 மாதங்கள் கோல்கொண்டா கோட்டையை முற்றுகையிட்டு எந்த ஆண்டு அதன் ஆட்சியாளரிடமிருந்து கைப்பற்றினார்? 1687. 557 விஜயநகர அரசு சாளுக்கியரின் முத்திரையான எந்த உருவத்தை தமது அரசு முத்திரையாக கொண்டனர்? பன்றி, வராகம். 558 கல்வெட்டு சான்றுகளின்படி வித்யாரண்யர் எந்த நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர்? 14. 559 இளவரசர் கம்பண்ணாவின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மாரையா. 560 குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம். 561 விஜயநகர பாமினி அரசுகளை பிரிக்கும் எல்லைக்கோடாக அமைந்திருந்த நதி கிருஷ்ணா. 562 ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்திற்கான போட்டி ஒடிசாவைச் சேர்ந்த எந்த அரசுக்கும் விஜயநகரத்திற்கும் இடையே நடைபெற்றது? கஜபதி அரசு. 563 2ஆம் தேவராயரின் காலத்தில் விஜயநகரத்திற்கு வந்த பாரசீக நாட்டின் தூதுவர் அப்துர் ரசாக். 564 இலங்கை அரசனிடமிருந்து கப்பம் பெற்ற விஜயநகர அரசர் 2ஆம் தேவராயர். 565 சாளுவ நரசிம்மரின் தளபதியாக திகழ்ந்த மாபெரும் போர் வீரர் நரசநாயக். 566 கிருஷ்ணதேவராயர் தமது வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாச்சலம். 567 கிருஷ்ணதேவராயிடம் இருந்து போர்ச்சுகீசியர் எந்த இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ளும் உரிமையை பெற்றனர்? பத்கல். 568 பண்டைய கால சோழர்களின் தலைநகரம் உறையூர், திருச்சி. 569 பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். 570 பாண்டிய அரசர்களில் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன். 571 சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு கூற்றம். 572 விஜயாலயன் வெளிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். 573 சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? தஞ்சாவூர். 574 மார்க்கோ போலோ எந்த இந்திய பகுதிக்கு 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. 575 வேள்விக்குடு செப்பேடுகளின் கொடையாளி யார்? வரகுணன். 576 தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் முதலாம் ராஜராஜன். 577 வேத கல்லூரியை எண்ணாயிரத்தில் நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். 578 பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என அறியப்பட்டது எழுத்து மண்டபம். 579 ராஜேந்திர சோழன் சூட்டிக்கொண்ட பட்டம் கங்கை கொண்ட சோழன். 580 ராஜேந்திர சோழன் எந்த பகுதியை கைப்பற்றினார்? தெற்கு சுமத்ரா. 581 ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருக்கு பெரிதும் உதவியது கப்பற்படை. 582 நிர்வாக பிரிவுகளின் இறங்கு வரிசை மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். 583 சோழர் காலத்தை சார்ந்த முக்கிய இலக்கியங்கள் பெரிய புராணம், கம்பராமாயணம். 584 தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகராக கொண்டவர் விஜயாலயன். 585 வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் கோயிலை எழுப்பியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 586 சோழ அரியணையை கைப்பற்றி முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர்கள் கீழை சாளுக்கியர்கள்.
587. சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்ற ஆண்டு 1279. 588. முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மனின் சமகாலத்தவர் அரிகேசரி. 589. அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் சம்பந்தர். 590. பாண்டியர் காலத்தில் விரிவான அளவில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்துள்ள அறிஞர் வாசப். 591. சோழர்களால் நிறுவப்பட்ட எண்ணாயிரம் வேத கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? விழுப்புரம் மாவட்டம். 592. கிராம சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் ஆடவருக்கான வயது வரம்பு 35 முதல் 70 வரை. 593. சமுதாயத்தில் கீழ் நிலையில் இருந்தவர்கள் பணிசை மக்கள். 594. அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை நடத்தியவர்கள் பாண்டிய அரசர்கள். 595. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருமுறைகள். 596. பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் எந்த கடைசி சோழ அரசரை தோற்கடித்து நிறுவினர்? 3ஆம் ராஜேந்திர சோழன். 597. பாண்டிய அரசர்கள் எதை ஆதரித்து வளர்த்தனர்? தமிழ் மற்றும் சமஸ்கிருதம். 598. வணிகர்களால் இறக்குமதி செய்யப்படாதது எது? விலையுயர்ந்த ஆபரண கற்கள். 599. இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி ஒற்றைக்கல் தூண்கள். 600. பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது தொண்டை மண்டலம். 601. தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? சாதவாகனர்கள். 602. களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. 603. சைவ துறவி அப்பரால் சைவத்தை தழுவிய பல்லவ அரசர் மகேந்திரவர்மன். 604. சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றி தீக்கிரையாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்மன். 605. சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்ற மற்றும் சீன நாட்டுக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்த பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மன். 606. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 607. சிம்ம விஷ்ணுவுக்கு வழங்கப்பட்ட பட்டம் அவனி சிம்மர். 608. மாமல்லன், வாதாபி கொண்டான் ஆகிய பட்டங்களால் அழைக்கப்படும் பல்லவ அரசர் முதலாம் நரசிம்மவர்மன். 609. யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. 610. மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவராரை ஆதரித்தவர் 2ஆம் நந்திவர்மன். 611. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? முதலாம் மகேந்திரவர்மன். 612. முதலாம் புலிகேசி எந்த ஆண்டு வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார்? கிபி 543. 613. ஐகோல் கல்வெட்டை எழுதிய ரவிகீர்த்தி யாருடைய அவைக்கள புலவர்? 2ஆம் புலிகேசி. 614. ஐகோல் கல்வெட்டு அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா. 615. கொங்கண கடற்கரையை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அரசர் முதலாம் கீர்த்திவர்மன். 616. பாரசீக அரசர் 2ஆம் குஷ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பினார்? 2ஆம் புலிகேசி. 617. வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கும் 2ஆம் புலிகேசிக்கும் இடையே எந்த நதி எல்லையாக வரையறை செய்யப்பட்டது? நர்மதை. 618. பெசாரா பாணியிலான கோயில் விமானங்களை கட்டும் முயற்சி யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? சாளுக்கியர்கள். 619. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் விக்ரமாதித்தர். 620. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் பல்லவர்கள். 621. கடைசி பல்லவ அரசர் அபராஜிதன். 622. வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைகளுக்கு தலைமையேற்றவர் பரஞ்சோதி. 623. உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம். 624. தட்சிண சித்திரம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? முதலாம் மகேந்திரவர்மன். 625. நியாய பாஷ்யா என்ற நூலை எழுதியவர் வாத்ஸ்யாயர். 626. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்க்கர். 627. எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணன். 628.
ராஷ்டிரகூடர்களின் மிகச்சிறந்த அரசர் அமோகவர்ஷர். 629. கடாரம் கொண்டான் என்று பட்டம் சூட்டி கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன். 630. முதலாம் பராந்தகன் சூட்டி கொண்ட பட்டம் மதுரை கொண்டான். 631. ராஜராஜ சோழனுடைய ஆசான் கரூர் தேவன். 632. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியும் யாரை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது? சிவன். 633. பாண்டிய நாட்டைச் சேர்ந்த புலிமான் கொம்பை என்னும் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இடம்பெறும் சொல் கூடல். 634. பாண்டிய அரச மரபில் மிகச் சிறந்தவர் முதலாம் வரகுணன். 635. பாண்டியர்களின் தொடக்க கால தலைநகரமாகவும் முக்கிய துறைமுகமாகவும் விளங்கியது கொர்க்கை. 636. யாருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு வலிமையின் உச்சத்தில் இருந்தது? சடையவர்மன் சுந்தரபாண்டியன். 637. காஞ்சிபுரத்தில் 1000 பௌத்த மடாலங்களையும் மற்றும் மகாயான பௌத்தத்தை சேர்ந்த 10,000 துறவிகளையும் தான் கண்டதாக பதிவு செய்தவர் யுவான்ஸ்வாங். 638. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 639. கரிகால சோழனின் ஆட்சி முறையை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. 640. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. 641. சேரர்களின் துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி. 642. சேரர்களின் சின்னம் வில்லம்பு. 643. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. 644. பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. 645. பாண்டியர்களின் சின்னம் மீன். 646. சோழர்களின் தலைநகரம் உறையூர். 647. சோழர்களின் துறைமுகம் புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம். 648. சோழர்களின் சின்னம் புலி. 649. பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கிய மன்னன் முதுகுடுமி பெருவழுதி. 650. முத்துக்குளிப்பிற்கும் சங்குகள் சேகரிப்பிற்கும் புகழ்பெற்ற துறைமுகம் கொர்க்கை. 651. நாலங்காடி மற்றும் அல்லங்காடியில் விற்பனையாகும் பொருட்கள் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. 652. யாருடைய ஆட்சி காலம் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்? களப்பிரர்கள். 653. முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணமுடித்த சாளுக்கிய இளவரசர் விமலாதித்யன். 654. முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தவர் ராஜராஜ நரேந்திரன். 655. சோழர்களின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை கூறும் உத்திரமேரூர் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம். 656. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். 657. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம். 658. கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம். 659. கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் 5 வண்ணத்தார். 660. உள்நாட்டு வணிகம் செய்தவர்கள் மணி கிராமத்தார். 661. பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் மதுரை மற்றும் காயல். 662. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்று புகழாரம் சூட்டியவர் மார்க்கோபோலோ. 663. பாண்டியர்கள் குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தனர்? அரேபியா. 664. யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரை டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்டது? மாலிக் கபூர். 665. சுந்தர பாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் சேர அரசர். 666. குந்தவை மற்றும் விமலாதித்யனுடைய மகன் ராஜராஜ நரேந்திரன். 667. கொர்க்கையின் தலைவன் என்றும் பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுபவர் நெடுஞ்செழியன். 668. காட்டை வெட்டி நாடாக்கியும் குளம் வெட்டி வளம் பெருக்கியும் காவிரி அணை கட்டி நீர்ப்பாசன வசதிகள் செய்து வேளாண்மையை வளரச் செய்தவர் கரிகால சோழன். 669. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலில் உள்ள ஒற்றைக்கல் தேர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பஞ்ச பாண்டவர் ரதங்கள். 670. பல்லவர் காலத்தில் மிக முக்கிய வணிக மையமாக இருந்தது காஞ்சிபுரம். 671. பல்லவர் காலத்தில் மிக முக்கிய துறைமுகமாக இருந்தது மாமல்லபுரம். 672. ஹர்ஷவர்தன் என்ற அரசரை வென்றபின் பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் 2ஆம் புலிகேசி. 673. சாளுக்கியரின் அரசமுத்திரை பன்றி உருவம். 674. பல்லவரின் அரசமுத்திரை காளை நந்தி. 675.
மூன்றாம் நந்திவர்மனின் போர் வெற்றிக்கு சான்றாக திகழும் நூல் நந்தி கலம்பகம். 676 பல்லவர் கால வரலாற்றுக்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகாசனம். 677 திருப்புரம்பியம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர் இரண்டாம் வரகுணன். 678 உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன். 679 திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழன். 680 கரந்தை செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழன். 681 உள்நாட்டிலும் கடல் கடந்து வாணிபத்தை பெருக்குவதற்காக சுங்க வரியை நீக்கிய சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். 682 சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். 683 சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் பாரவி. 684 கிராதார்ஜுனியம் என்ற வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் பாரவி. 685 பல்லவர் காலத்து இசை குறித்த கல்வெட்டுக்கள் காணப்படும் இடங்கள் குடுமியான்மலை திருமயம். 686 சாளுக்கியர் பற்றிய அயலவர் குறிப்புகள் யுவான் சுவாங்கின் குறிப்புகள். 687 ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியவர் முதலாம் கிருஷ்ணன். 688 மானியகேட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கிய ராஷ்டிரகூட அரசர் அமோகவர்ஷர். 689 2 முறை காயலுக்கு வருகை தந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? வெனிசு. 690 சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு. 691 பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடன் தொடர்புடையது? வரி இல்லாத நிலம். 692 சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் கலிங்கத்து பரணி. 693 சங்ககால புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். 694 கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன் அரிகேசரி மாரவர்மன். 695 சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் முதலாம் பராந்தகன். 696 சோழ அரசரின் மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? யுவராஜன். 697 இந்திய கட்டடக்கலையின் தொட்டில் என வர்ணிக்கப்படுவது ஐகோல். 698 பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. 699 கோயில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி எது? சமஸ்கிருதம். 700 ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? பிம்பேட்கா. அவ்வளோதான் 700 கொஷின்ஸும் பார்த்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிவிஷனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.